இந்த திருநங்கை பஸ் ஸ்டாண்டுக்கு வராங்க. அங்க ஒரு குட்டி பையன் அவங்க அம்மா கூட உட்காந்துட்டு இருக்கான். இவங்களும் அந்த குட்டி பையனுக்கு ஹாய் சொல்றாங்க. பதிலுக்கு அந்த குட்டி பையனும் ஹாய் சொல்றான். ஆனா அவங்க அம்மா அவங்க பக்கத்துல வந்து எங்க உட்காந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனை தூக்கி பக்கத்துல உட்கார வச்சுக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க எதுவும் நினைச்சுக்காம பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பஸ்ஸுமே வந்துருது. இவங்களும் பஸ்ல ஏறலான்னு பாக்கும்போது முன்னாடி கேர்ள்ஸ் எல்லாம் ஏறிட்டு இருக்காங்க, பின்னாடி பாய்ஸ் எல்லாம் ஏறிட்டு இருக்காங்க. முன்னாடி ஏறலான்னு போகும்போது அங்க இருக்கிற ஒரு பொண்ணு பின்னாடி போய் ஏறுங்கன்னு சொல்றாங்க. இவங்களும் பின்னாடி போய் ஏறலாம்னு நினைக்கும் போது பஸ்ல இருக்கிற ஒரு பையன் பஸ்ல எல்லாம் ஏறியாச்சு, பஸ்ஸை எடுங்கன்னு சொல்லி பஸ்ஸை தட்டுறான். ஆனா இவங்க இன்னும் பஸ்ல ஏறவே இல்ல. அதுக்குள்ள பஸ்ஸுமே கிளம்பி போயிருது. இவங்களும் பஸ் பின்னாடியே ஓடுறாங்க. ஆனா பஸ் நிக்கவே இல்ல, கிளம்பி போயிருது. அதுக்கு பின்னாடி வர ஆட்டோயும் நிறுத்தி பாக்குறாங்க. ஆனா ஆட்டோ நிறுத்தவே மாட்டேங்கிறாங்க. இவங்களும் அங்க நின்னுட்டு இருந்த கால் டாக்ஸில போயிட்டு என்ன கொஞ்சம் அங்க டிராப் பண்ணிருங்கன்னு சொல்றாங்க. இவங்க காசு கேட்க தான் வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் காசை எடுத்து கொடுத்துறாங்க. இத பாக்குற இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிருது. உடனே பின்னாடி வண்டியில இருந்து ஒருத்தர் ஆர்ன் அடிக்கிறாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நகர்றன்னு சொல்றாங்க. அந்த வண்டியில வந்தவர் அவர்கிட்ட இருந்த இன்னொரு ஹெல்மெட்டை எடுத்து இந்த அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. இத பாக்குறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இவங்களும் அந்த ஹெல்மெட்டை வாங்கி போட்டுக்கிட்டு பின்னாடி அவங்க கூட உட்காந்து டிராவல் பண்றாங்க. ஃப்ரீடம் கிடைச்சிருச்சுன்னு நம்ம கொண்டாடுறோம். ஆனா இந்த மாதிரி நிறைய பேருக்கு இன்னும் ஃப்ரீடம் கிடைக்கல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.